எந்த கும்பனாலும் ஆட்சியில் குறை சொல்ல முடியாது என்று கூறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பட்டியலின சிறுவனை காலில் விட வைத்து தாக்குதல் நடத்தியது, ஜல்லிக்கட்டு போட்டியின் போது ஆட்சியரை எழுந்து நிற்க வைத்தது போன்ற சம்பவங்களுக்கு என்ன பதில் கூற போகிறார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் கூட்டத்தில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் கொலை, ஜாதி கலவரம் வந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு பார்த்தா ஜாதி கலவரம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்லிமெண்ட்ல அந்த பட்டியலின மக்கள் கொதித்தெழுகிறார்கள், எங்க காலையை விடமாட்டேன்றார்கள். இது ஜனநாயகமா, நேர்மையா? யாருடைய ஆட்சியில? ஸ்டாலினே ஒன்னு ஆட்சியில தான் கேட்கிறாங்க. உசிலம்பட்டியில 17 பையனை கோயில்ல மற்ற சமூகத்தோடு நடனம் ஆடினா விழா கொண்டாடினான்ற அடித்திரு உதைத்து 6 வயது பையன் காலில் விழுக வைத்திருக்காங்களே, இதை கண்டிக்கிறதுக்கு வக்கு இருக்கா? என்ன நடவடிக்கை எடுத்தாய்? காவல்துறை நீ கையில் வைத்துக் கொண்டு பெண்கள் புறா 5 வயது சிறுமி முதல் 80 வயசு பாட்டி வரை இன்னைக்கு கற்பழிக்கப்படுகிறார். உன் ஆட்சியில லட்சம். இதுல சிறந்த எந்த கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாது. அதான் மக்கள் சொல்லிட்டாங்களே, ஆமை நகராத ஆமை நகராத நத்தையை பீட்டடித்து விட்டது காவல்துறை, சிபிசிஐடி. வெற்றிகரமாக 100 ஆண்டுகளை தொட்டால் இந்த கண்டுபிடித்து விடுவார்களா அப்படின்னு போர்டே வச்சிருக்காங்க, கேவலப்படுத்திருக்காங்க. குறை சொல்லிட்டானே, ஒரு கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாது சொன்ன ஸ்டாலினே, நீ என்ன சொல்ல போகிறாய்? இங்க நடக்கிற ஜாதி கலவரம் உன்னுடைய பேரனுக்காக, உன்னுடைய பேரன் சகோடைய நண்பர்களுக்காக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரே புரோட்டோகால் பிரகாரம் பள்ளி உட்கார வைத்திருக்கீங்களே, இது நியாயமா? நேர்மையா? இதான் ஆட்சி ஜனநாயகமா? இதான் ஸ்டாலின் ஆட்சியா? என்னடா நியாயம்?